திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த எழுவனம்பட்டியைச் சேர்ந்தவர் சிவக்குமார், வயது 35. எழுவனம்பட்டியில் உள்ள மகாலட்சுமி கோயில் திருவிழா ஆடிப்பெருக்கு அன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக சாப்பாடு, சாம்பார், ரசம் சமைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் சிவக்குமார் மகன்கள் கவின்குமார் வயது 5, ஸ்ரீதரன் வயது 2 இருவரும் சமையல் நடந்த இடத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சூடான ரசம் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் மீது ஸ்ரீதரன் ஏறி உட்கார்ந்தான். அப்போது பாத்திரத்தின் மூடி நழுவியதால் எதிர்பாராத விதமாக சிறுவன் ஸ்ரீதரன் சூடான ரசத்தில் விழுந்தான். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு உறவினர்கள் அவனை பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். அங்கு ஸ்ரீதரன் இறந்தான். இந்த சம்பவம் குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவிழாவுக்காக சமையல் செய்து வைக்கப்பட்டிருந்த சூடான ரசத்தில் சிறுவன் விழுந்து இறந்த சம்பவம் வத்தலகுண்டு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.